அண்ணா வணக்கம், உங்க பேரு? மலைச்செல்வம். மலைச்செல்வம் எங்க இருந்து வரீங்க? சிங்கப்பூர்லேருந்து வரேன். சிங்கப்பூரா? அண்ணா இந்த பேக்ல என்னென்ன வச்சிருக்கீங்க? ரொம்ப பத்திரமா வச்சிருக்கீங்க. ஆமாம், இந்த பேக்கில் என்னோட காசு, என்னோட பாஸ்போர்ட், என்னோட வாலெட் எல்லாமே இருக்கு. தூக்கிட்டுமா கேட்டீங்களா? அண்ணா உங்க வாழ்க்கையிலேயே காசு விஷயத்துல உங்களை யாருன்னா ஏமாத்திருக்காங்களா? ஆமாம், நான் ஏமாத்திருக்காங்க. ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்க. என்ன ஏமாத்துறாங்க சொல்லுங்க கேட்போம். சரி பாப்போம். என்ன ஆப்போம்? இல்லண்ணே பாப்போம்ண்ணே. நாங்க ஐயோ, அதாவது எனக்கு ஒரு ராங் கால் வந்துச்சு. ஒரு 2 நாளாக ஒரு ராங் கால் வந்து தென் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். Excuse me honey, what's your name darling? யார் நீங்க எனக்கு மிஸ் கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ரிப்ளை பண்ணல. Okay. தென் ஆஃப்டர் 15 மினிட் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. கால் பண்ண முடியுமா, உங்கள்ட்ட நார்மலாக பேச முடியுமா கேட்டேன். பண்ணலாம் சொன்னாங்க. கால் பண்ணேன், பேசினேன். நீதான் என் பீஸா. அப்போ 1 hour நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். 1 hour பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன அவங்களும் சரின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், என்னால் வர முடியாது. நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வரணும்னா எனக்கு வந்து மணி காசு பத்தாது எனக்கு வர்றதுக்கு. ஸோ நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா என்னால் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். அப்போ நானும் அங்கே போயிட்டேன். பேர் என்ன தெரியாது, ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்லை. பண்ணி விட்டுட்டு சரி எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்களா. நம்ம ஒரு ஏரியா 1 ஹவருக்கு முன்னுக்கே போய் உட்காந்து பார்த்துருவோம் யாருன்னு. வெறி அண்ணனுக்கு ஆசை. அப்ப அங்க போய் பார்க்கும் போது வெயிட் பண்ணி பார்க்குறேன். 1 hour எங்க 2 hour ஆயிடுச்சு. அவங்கள ஆளை காணோம். என்னடா ஆளை காணோன்னு சொல்லிட்டு கால் பண்ணினேன். கால் பண்ணோன்னு எடுத்தாங்க. என்னோட கால் ஆன்சர் பண்ணாங்க. இதோ வந்துட்டேன்னு சொன்னாங்க. கடைசியில் பொம்பளால் அழகா குரல் இருந்துச்சு, அழகா இருப்பாங்க, அப்படி இப்படி ரொம்ப எக்ஸைட் ஆகி போய் பார்த்துருக்காரு. பார்க்க போறேன். கடைசியில பார்த்தா என் கூட்டாளி, என் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்தி என் மனுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ. பொம்பளை வயசு பேசி ஏமாத்திட்டாரா? என்ன வாழ்க்கையில இப்படி ஒரு ஏமாற்றம் யாருக்கும் நடக்கக்கூடாது மக்களே. அண்ணனுடைய ஆசையை அழிச்சு அண்ணா இருந்தாலும் விடாதீங்க. உங்க முயற்சி எந்த ராங் கால் வந்தாலும் நீங்க பேசிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். ஒரு நாள் இந்த அப்பாவையும் உள்ள போயிடுவான். நல்லா யோசிச்சுக்கோ, விட்டுடு.